நண்பர்களே என்னாச்சுன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் கடந்த 2 வருஷமாக இந்த போல்ட் ஆடியோன்ற பிராண்ட்லேருந்து Y1 ப்ரோன்ற ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி Y1ன்ற மாடல் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணார். அது சில பல காரணங்களாக ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் அதோட குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, பில்டு குவாலிட்டிலாம் பிடிச்சதுனால அதோட அப்கிரேடடாக வாங்கியிருக்கிறாரு அதே பிராண்டில். அது எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாருன்றது, அவர் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்ற என்னன்றதை கேட்கலாம். லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து ஓனர்கிட்டே வந்து ஓனர்ஷிப் கேட்க போகிறோம். எப்படின்றதெல்லாம் அவர் ப்ரோவே சொல்லுவார், கேட்டுக்கோங்க. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, இது எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதனால் நீங்கள் இந்த போல்ட் அடி வாங்குனீங்க? யாராவது சொன்னாங்களா உங்களுக்கு போல்ட் அடி வாங்குது? இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்குனீங்களா? எப்படி ஃபஸ்ட் டைமா? சொல்லுங்கள், உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். நீங்கள் ப்ரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் Y1 சொல்லி அது ஒன்று சொல்லியிருந்தான் ப்ரோ, அது நல்லா இருக்குன்னு சொல்லி அது வாங்கி கீழே போட்டு உடச்சிட்டேன். சரி, அதுக்கப்புறம் இது வாங்கினோம் Y1 ப்ரோ. ஒரு 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் வந்து 60 மணி நேரம்னு போட்டிருக்காங்க. ஆனால் ரியல் டைமில் எவ்வளோ வருது சார்ஜ்? ஒரு 2 நாளைக்கு சார்ஜ் தாங்க ப்ரோ. சிங்கிள் சார்ஜில் எவ்வளோ நேரம் பட்ஸ் உங்களுக்கு வருது? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? 8 மணி நேரம் ப்ரோ. 8 மணி நேரம் வருதா? ஆனால் இதில் 10 மணி நேரம் போட்டிருக்காங்க. 8 மணி நேரம் தாராளமாக வரும் ப்ரோ. 2 வருஷம் ஆகுது வாங்கி. சரி ப்ரோ, இது பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குது? பில்டு குவாலிட்டினா இது பார்க்கறது, இந்த சத்தம் மூடுறது திறக்கிறது, இது ஒரு மாதிரி பார்த்தா சீப்பாக இருக்கா, ப்ரீமியமாக இருக்கா, குவாலிட்டி கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா? நீங்கள் எவ்வளோ அதோட கம்பேர் பண்ணுறப்ப இது பெட்டராக இருக்குது. Y1 கம்பேர் பண்ணும்போது Y2 நல்லா இருக்குது. Y2 நல்லா இருக்குது. சரி, நீங்கள் இது எவ்வளோ வாங்குனீங்க? 1000 ரூபாய். ரெகுலர் ப்ரைஸ் எவ்வளோ? ரெகுலர் ப்ரைஸ்னு இப்போ கேட்குறீங்க? எப்பவும் எவ்வளோ இருக்குது? நீங்கள் ஆஃபரில் வாங்குனீங்களா? ஆஃபர் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். 1200 1300 இருக்கும். சரி ப்ரோ. அப்புறம் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் 55 மணி நேரம் வருதா? 55 மணி நேரம் கேஸோட. எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்க? எத்தனை நேரம் கீழே போட்டுக்கிறீங்க? டிஸ்கனெக்ட் ஆகிருக்கா? ஃபோன் பேசும்போது யாருக்காவது பிரச்சனை வந்திருக்குதா? நீங்கள் பேசுறது கேட்காம போயிருக்குதா? அவங்க ஒவ்வொரு டைம் அந்த கால் இது மட்டும் வராது. சின்ன பக் இருக்கு. ரிங்டோன்லாம் உங்களுக்கு இதில் கரெக்டாக கேட்குதா? ரிங்டோன் இல்லை, என் மொபைலுக்கு செட் ஆக மாட்டேங்குது. சரி ப்ரோ, இதை வச்சு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த வீடியோ எடுக்கிறது, அந்த மாதிரி அந்த டச் கண்ட்ரோலில் இதுக்கு எதுவும் ஆப் சப்போர்ட் எது இருக்கா? நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? இதுக்கு ஆப் சப்போர்ட் இல்லை ப்ரோ. ஆப் சப்போர்ட் இல்லை இதுக்கு ஆப் சப்போர்ட். போல்ட் ஆப்னு ஒரு ஆப் இருக்குல்ல, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லையா? இல்லையா, அது எனக்கு தெரியாது ப்ரோ. தெரியாதா? நீங்கள் ஏன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கா என்னன்றதை பார்ப்போம். சார்ஜ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? ஒரு 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் எடுத்துக்குதா? வாரண்டியில் எவ்வளோ நாள் கொடுத்தாங்க உங்களுக்கு? 1 இயர் கொடுத்தாங்க ப்ரோ. அது அவ்வளோ முடிஞ்சிருச்சு வாரண்டி? சரி ப்ரோ. இதில் என்ன வேறு என்ன ஃபீச்சர்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வாங்கினீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். லேண்டஸ்ட் மோடுன்னு சொன்னாங்க. இதில் சார்ஜ் நல்லா நிற்கிது ப்ரோ. 13 mm டிரைவர். 13 mm டிரைவர். பாட்டி கேட்கலாம் எப்படி இருக்குது? பேஸ்லாம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இப்போ தறி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ப்ரோ. இந்த அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த லோ மிட் ஹைங்கிறாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி நல்லா கேட்குதா? போதுன்னு இதே அளவு போதுன்னு இருக்கா? இப்படி 1000 ரூபாய்க்கு வால்யூம்ஸ் இடத்துல இருக்கிறப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. தனியாக இருந்தால் ஃபீல் பண்ணலாம், அவ்வளோதான். சவுண்ட் ஆகிற இடத்துல ஒன்றும் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. நம்ம நண்பரோட ரிவ்யூ கேட்டிருப்பீங்க, லாங் டர்ம் ரிவ்யூ. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. பாய் சொல்லுங்கள் ப்ரோ நம்ம சேனலுக்கு. பாய் ப்ரோ.